குண்டர் தடுப்பு சட்டம் மனித உரிமைகள் அத்துமீறல் எனவும் சவுக்கு சங்கர் வழக்கில் காவல்துறை அலைக்கழித்தார்கள் என சவுக்கு சங்கர் வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் கோவையில் பேட்டியளித்துள்ளார். சவுக்கு சங்கருக்கு உச்சநீதிமன்றத்தில் குண்டாஸ் வழக்கு ரத்து செய்தது குறித்து கோவை நீதிமன்றம் வளாகத்தில் சவுக்கு சங்கர் வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சவுக்கு சங்கர் மீது 27 வழக்குகள் போடப்பட்டிருந்த நிலையில் குண்டாஸ் வழக்கு ரத்து செய்தது தமிழக அரசு தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கான நடவடிக்கை என்று கூறினார். தமிழக அரசு சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட குண்டாஸ் வழக்கை வாபஸ் வாங்காமல் இருந்தால் தமிழகத்தில் இனிமேல் குண்டாஸ் சட்டத்திற்கு இடம் இருந்திருக்காது எனவும் கூறினார். அப்பிராயி இவர் மேலே 2வது குண்டாஸ் போடுறதுக்கான முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி அவங்க ரெக்கமெண்டேஷனில் கவர்மெண்ட்டே அந்த குண்டாஸை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. வித்ட்ரா பண்ணிவிட்டு இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு வரும்போது இந்த மாதிரி நாங்கள் அவர் மேலே போட்டிருந்த 2வது குண்டாஸை வித்ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சபிஷன் ஒரு சீனியர் கவுன்சில் வச்சு கொடுக்கும்போது அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, அவர் மேலே போட்டிருக்கக்கூடிய 2வது குண்டாஸை ரத்து பண்ணதுனால இமீடியட்டாக வேறு எந்த வழக்குகள் இல்லைனாலும் அவர் உடனடியாக விடுதலை செய்ய சொல்லி இன்றைக்கி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், இதுக்கிடையில் அவர் மேலே 27 வழக்குகள் இருந்தது. ஒரே ஒரு விஷயத்துக்காக 17 வழக்குகள் இருந்தது. அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டேயாக இருக்குது. மற்ற எல்லா வழக்குலையும் பிணைகள் கிடைக்கப்பட்டு அவர் எந்த கடைசி 44 நாளில் ஜாமீனில் தான் இருந்தார். எல்லா வழக்குலையும் ஜாமீன் கிடைக்கப்பட்டு கடைசி 44 நாட்களில் இந்த குண்டாஸ்க்காக மட்டும்தான் சிறையில் இருந்தார். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுக்கணக்கு குழு தலைவர் செல்வபெருந்தகை தலைமையில் பொதுக்கணக்கு குழுவினர் நாமக்கல் மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் பொதுக்கணக்கு குழு தலைவர் செல்வபெருந்தகை தலைமையில் குழு உறுப்பினர்கள், அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி, கோ ஐயப்பன், எஸ் சந்திரன் உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டனர். அதன்படி கொல்லிமலை வட்டம் அரியூர் நாடு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மற்றும் வளப்பூர் நாடு கிராம பகுதிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் நீர்மின் திட்டம் மற்றும் காலப்பநாயக்கன்பட்டியில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளின் விவரம், அளிக்கப்படும் சிகிச்சைகள், மருந்து பொருட்களின் இருப்பு உள்ளிட்டவை குறித்தும் விவரங்களை கேட்டறிந்தனர். இதுபோன்று மாவட்டம் முழுவதும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை ஆய்வு மேற்கொண்டனர். கட்டணமில்லா கழிப்பிடம், கட்டணத்தோடு கழிப்பிடம், பல்வேறு வசதிகளுடன் சட்டப்பேரவை பொதுக்கணக்கு ஆய்வு செய்திருக்கிறோம். அதே போன்று மருத்துவமனை ஆய்வு செய்திருக்கிறோம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். குறிப்பாக முதல் தரமான அரிசி மருத்துவர்களுக்கு பொழுதுகளுக்கு வழங்க 5 வயது முதல் 10 வயது வரை படிக்கும் பொழுதுகளுக்கு காலை உணவு அவசியம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கிய நிலையில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். தமிழகத்தின் முன்னாள் மின்துறை அமைச்சரும் அரவக்குறிச்சி எம்எல்ஏவுமான செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் இன்று நீதிமன்ற வழக்கு விசாரணையின் போது அவருக்கு ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் பட்டாசுகளை வெடித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். காவல்துறையினர் தன்னை கஸ்டடியில் எடுக்கும்போது திமுக அரசிற்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது எனவும் திமுக அரசுக்கு ஆதரவாக பேச வேண்டும் என நிபந்தனை வைத்ததாக யூடியூபர் சவுக்கு சங்கர் பேட்டியளித்துள்ளார். போலீஸ் அதிகாரிகளை அவதூறாக பேசியதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது கோவை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மேலும் சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் பதியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குண்டர் சட்டத்தை ரத்து செய்த நீதிமன்றம் சவுக்கு சங்கரை ஜாமீனில் விடுதலை செய்தது. இந்நிலையில் மதுரை மத்திய சிறையிலிருந்து சவுக்கு சங்கர் ஜாமீனில் வெளிவந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த யூடியூபர் சவுக்கு சங்கர் ஒவ்வொரு முறையும் காவல்துறையினர் தன்னை கஸ்டடியில் எடுக்கும்போது திமுக அரசிற்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது எனவும் திமுக அரசுக்கு ஆதரவாக பேச வேண்டும் என நிபந்தனையாக கூறியதாக கூறினார். மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் பத்திரிகையாளர் சுதந்திரத்தையும் குரல் வலையையும் நெருக்குவதில் முன்னணியில் இருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் தமிழகத்தை பிடித்துள்ள திராவிட மாடல் என்ற சாபக்கேடு எப்போது முடியும் என மக்கள் காத்திருப்பதாகவும் விமர்சித்து பேசினார். திமுக அரசுக்கு ஆதரவாக பேச வேண்டும் என்பதை நிபந்தனையாக கூறினார்கள். இந்த நிபந்தனைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நாங்கள் உடனடியாக உங்களை விடுவிப்போம். அதை மீறினால் நாங்கள் 1 வருடத்திற்கு உங்களை வெளியே வரவிட மாட்டோம் என்று கடுமையான நெருக்கடி கொடுத்தார்கள். நான் உண்மைகளை பேசுவதற்கு என்றுமே அஞ்சப்போவதில்லை என்று நான் அத்தனை பேரிடமும் பதில் கூறியதன் காரணமாகத்தான் விடியற் காலை 3 மணிக்கு என்னை சென்னை புழல் சிறையிலிருந்து அவசரமாக எடுத்து வந்து மதுரை சிறையில் அடைத்து என்னை 2வது முறையாக குண்டர் சட்டத்தில் கைது செய்தார்கள்.
கலைஞரின் மகன் என்று பெருமையாக சொல்லிக் கொள்ளக்கூடிய தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகை சுதந்திரத்தை குரல்வலையை நெரிப்பதில் முன்னணியில் இருக்கிறார். தமிழகத்தில் இன்று சுதந்திரமாக பத்திரிகைகள் செயல்பட முடியாத ஒரு அவலச்சூழல் நிலவுகிறது. இதை மாற்றுவதற்கான நாள் வெகு விரைவில் வரும். தமிழக மக்கள் தமிழகத்தை பிடித்துள்ள இந்த திராவிட மாடல் ஆட்சி என்ற சாபக்கேடு எப்போது முடியும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான நாள் விரைவில் வரும். பெரம்பலூர் அருகே கடன் சுமை காரணமாக தாய், தந்தை, மகன் என ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே என்புதூர் மேற்கு தெருவை சேர்ந்த சின்னதுரை கலா தம்பதியருக்கு பிரியா, நித்யா என்ற 2 மகள்களும் சிவா என்ற மகனும் உள்ளனர். 2 மகள்களுக்கும் 10 ஆண்டுகளுக்கு முன்னரே திருமணம் முடிந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டில் சிவாவிற்கு திருமணம் செய்து வைத்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 1 வாரமாக சிவாவிற்கும் அவரின் மனைவிக்கும் ஏற்பட்ட சச்சரவு காரணமாக மனைவி தாயார் வீட்டுக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் தாய் கலா, தந்தை சின்னதுரை, மகன் சிவா ஆகியோர் திடீரென பூச்சி மருந்தை அருந்தி தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். இதனை அவ்வழியாக சென்றவர்கள் பார்த்து கூச்சலிட பின்பு சம்பவம் தொடர்பாக களத்தூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் இறந்தவர்களின் உடலை மீட்டு பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் இவர்கள் கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. கடன் சுமையால் தாய், தந்தை, மகன் என 3 பேரும் தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.